சில நேரம் உயர்வுகள் இருக்கலாம், சில நேரம் தாழ்வுகள் இருக்கலாம், சில நேரம் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், சில நேரம் களிப்புள்ளதாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்மோடு நான் தங்கி இருப்பேன், உம்மோடு நான் வாசம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. உபாகமம் 33:12 அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். யார் என்றால் பெஞ்சமின் என்கிற அவருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாக தங்கி இருப்பானா. அப்படியானால் அவருக்கு பிரியமானுடைய குணாதிசயம் என்னன்னா அவரோடு கூட தங்கி இருப்பது. இன்றைக்கு கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு நாம் நடக்கிற நடக்கைகள் எப்படி இருக்கிறது என்கிறதை யோசித்து நிதானிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேசுகிறோம், ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, நான் அவரோடு இருக்கிறேன், அப்படி வார்த்தையை வாசிக்கிறேன், கேட்கிறேன், நிறைய பேசுகிறோம். அதெல்லாம் வாழ்க்கை இருக்கிறதா என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஏசப்பாவோடு நடக்கிற ஒரு அனுபவம், ஏசப்பாவோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம், அவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக 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 தேவையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்மோடு நான் தங்கி இருப்பேன், உம்மோடு நான் வாசம் பண்ணுவேன். உமக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் எந்த விதத்திலும் தேய்மானம் உண்டாகாது என்று சொல்லி அவரோடு உள்ள ஐக்கியத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் வளருவோம், வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.